வணக்கம். இப்போ நியூஜெர்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு வந்திருக்கு. மொத்த காடும் சிவப்பா மாறி இலையுதிர் காலம் முடிவடைய போகுது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த காடுகள் முழுக்க உதிர்ந்துடும். மொத்த காடும் வெறும் கிளைகள் மட்டுமாக நிற்கும். அதன் பிறகு பனிக்காலம் வருகிறது. பனி முடிந்து வசந்த காலத்துல எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தளிர்க்கும். காடு ஒரு பெரும் கொண்டாட்டத்தோட கண்வீழ்ச்சி திரும்பி வரும். பருவங்கள் இவ்வளவு நுட்பமா மாறிட்டே இருக்கு. எது ஒரு உயர்ந்த வாழ்க்கை என்று பார்த்தா, பருவ மாறுதல்களை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லலாம். எத்தனை பூக்களுடைய பெயர் தெரியுமோ அதை வைத்து ஒருவரை அவர் யார் என்று சொல்லிவிட முடியும். அவருடைய ஆன்மீக மலர்வு என்ன என்று சொல்லிவிட முடியும். இது பாண்டிச்சேரி அரவிந்த அன்னை அவர்களுடைய ஒரு மேற்கோள். பாண்டிச்சேரி அரவிந்த அன்னை அவர்கள் பூக்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பூவும் ஒரு செய்தி கொண்டது. அதாவது அது ஒரு வார்த்தை போல, கடவுளுடைய ஒரு வார்த்தை. ஒரு பூ அப்படி லட்சக்கணக்கான வார்த்தைகள் கொண்ட ஒரு பாஷை தான் மலர்கள் என்பது. அப்ப அந்த பாஷையில் உங்களுக்கு எவ்வளவு வொக்காபுலரி, எவ்வளவு வார்த்தை தெரியுங்கிறது தான் நீங்க கடவுள்கிட்ட எவ்வளவு தூரம் பேசுறீங்கிறதுக்கான ஒரு சான்று என்று அவங்க சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. நெடுங்காலமா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இப்போ ஒரு உதாரணமா நம்ம சொல்ல போனா, என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலே அவர் எல்லா பருவங்களுடன் இருக்குமா தொடர்பு கொண்டவராக தான் இருந்தார். ஒரு கோயில் நகரத்தில் அவர் வாழ்ந்தார். ஆகவே கோயில் பக்கத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. அதாவது கோயில் என்பது சித்திரை 1ஆம் தேதி முதல் அந்த ஆண்டு இறுதி வரை எல்லா மாதமும் தனித்தனியான கொண்டாட்டங்கள் கொண்டது. ஒவ்வொரு மாதம் 3-4 விழாக்கள் இருக்கும். ஒவ்வொன்றும் பருவ மாறுதலின் விழாக்கள். அந்தந்த பருவத்திற்குரிய மலர்கள் கோயிலுக்கு வரும். அந்தந்த பருவத்திற்குரிய கனிகள் கோயிலுக்கு கொண்டு வரப்படும். அதெல்லாம் வந்தா தான் கோயில் பூஜைகள் நடக்கும். இப்போ எல்லாமே வந்துடும். இப்போ எங்க அப்பா ஒருத்தருக்கு எப்போ பூசணிப்பு வரும்னு தெரியும், எப்போ காய்ச்சலுங்கிற கிழங்கு வரும்னு தெரியும், எப்போ மாம்பூ பூக்கும்னு தெரியும். கொண்டை பூக்கும் போது அங்கே ஆண்டே தொடங்குது. மலையாள ஆண்டு என்பது கொன்றை பூக்கக்கூடிய சித்திரையில தொடங்குது. நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம முன்னோடிகள் வாழ்ந்திருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல. மிக எளிமையான வாழ்க்கையில் இருக்கு. ஆனா அவங்களுக்கான இயற்கையோட ஒரு கொண்டாட்டம் இருக்கு. ஏன்னா நான் இப்ப பழங்குடி மக்களை பார்க்கிறேன். அவங்கள்ட்ட செல்வம் என்று எதுவுமே கிடையாது. சமூகம் பாதுகாப்பு என்பதே அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஆனா அவங்களும் அந்த வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஒவ்வொரு தருணத்திலும் அவங்க இயற்கையோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்பி அந்த வாழ்க்கையை போக முடியுமா? முடியாது. நாம சிலவற்றை அடைந்திருக்கிறோம், அதுக்கு பதிலாக சிலவற்றை இழந்திருக்கிறோம். நாம அடைந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ அமெரிக்கா வரைக்கும் இங்க உட்கார்ந்துருக்கிறேன். எங்க அப்பா தமிழகத்தை விட்டு எங்கும் போனவர் இல்லை. அவர் வாழ்ந்த பெரும்பாலும் கன்னியாகுமரி ஜில்லாவில் ஒரு 3-4 ஊர்களுக்குள்ளதான். இது ஒரு அடைதல் தானே. உலகத்தை இன்றைக்கு நான் சென்று அடைய முடியுங்கிற எண்ணம் இருக்கு. இன்று அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்புறம் சமூக பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வம் இருக்கு. உயர் மருத்துவத்தை நான் நாட முடியும். என்னோட எதிர்காலம் பத்தின பதற்றங்கள் இன்னைக்கு இல்லை. என்னோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை நான் இன்னைக்கு கொடுக்க முடியும். அதே போன்று எவ்வளவோ விஷயங்கள் நாம் அடைந்திருக்கிறோம். இந்த அடைந்ததுக்கு நாம் இழந்தது என்ன என்று பார்த்தா, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான். எந்த அளவுக்கு இயற்கையோடு நாம் இணைய முடியுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இன்னைக்கு. அப்போ நேற்று அப்படி இருந்தார்கள், அதான் உயர்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு இழந்து விட்டோன்னு பேசல எந்த அர்த்தம் கிடையாது. யாரும் திரும்பி போக முடியாது. விட்டு விட்டு வந்த எதையும் திரும்பி சென்றடைய முடியாது என்பது வாழ்க்கையுடைய இலக்கணங்களில் ஒன்று.
எதையுமே திருப்பி அடைய முடியாது. இளமையை சென்றடைய முடியாது, இழந்த சுற்றத்தை திரும்ப அடைய முடியாது, இழந்த காலத்தை திரும்ப அடைய முடியாது. அப்போ எதை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கைக்குள்ள இயற்கைக்கான ஒரு இடத்தை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும்? அதற்கு இந்த நவீன காலகட்டம் நிறைய வாய்ப்புகளை வழங்குகிறது. ஒரு வளர்ந்த நாட்டுல அவர்கள் அதை எப்படியோ கொஞ்சம் பயிற்சி அடைந்து அதை செய்யறாங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டுல நுகர்வும் கடும் உழைப்பும் நிறைந்த ஒரு நாடு இது. இங்க எல்லாருமே ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. கொஞ்சம் சூதானமா இல்லைன்னா ஒரு இடத்தை இன்னொருத்த எடுத்துட்டு போயிடுவாங்க. சம்பாதித்துதான் ஆகணும், இல்லைன்னா இங்க வாழ முடியாது. ஆனா இங்க அவங்க இயற்கையுடன் இந்த ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கி வைக்கிறாங்க. ஒன்று, இந்த காடு இருக்கு, இந்த காட்டுல ஆண்டு முழுக்க கேம்பிங் நடக்குது. கேம்பிங் என்றால் கூடாரங்களை கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ள போட்டு இயற்கையோட இயற்கையா வாழ்வது. சில இடங்கள்ல செல்போன் சிக்னலே இல்லாம 2-3 நாட்கள் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த இடத்துல என்ன கிடைக்குமோ அதை வைத்து சமைத்து சாப்பிடுற மாதிரியான தங்குமிடங்கள் இருக்கு. எதுவும் விளைந்து கொண்டு போக முடியாது. அந்த ஆற்றுல மீன் பிடித்து சாப்பிடணும், அல்லது ஏரியில மீன் பிடித்து சாப்பிடணும், அந்த மாதிரி. அப்படி ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு சீசன்லையும் காட்டுல போய் தங்குறதுன்னு ஒன்று இருக்கு. இந்த சீசன்ல தங்கினீங்கன்னா நீங்க பற்றி எரியக்கூடிய தீ போல காடு இருக்கக்கூடிய ஒரு காட்டு ஒரு இடத்துல தங்குறீங்க. அப்புறம் குளிர்காலத்துல வடக்கே, அமெரிக்காவோட வடக்கே குளிர்காலத்துல கிட்டத்தட்ட 0க்கு கீழே 7-8 பாகை போகக்கூடிய இடத்துல கேம்ப் போடுறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அது கடுங்குளிர்ல வாழக்கூடிய அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க முன்னோர்கள் அப்படித்தானே வாழ்ந்திருப்பாங்க. அது தவிர இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கடல் சார்ந்த கேளிக்கைகள் இருக்கு, நீர்வெளி சார்ந்த கேளிக்கைகள் இருக்கு. அதாவது போட்ல போறது, சின்ன போட்ல ஹேக்கிங் போறது, நீச்சல், அது மாதிரி நீண்ட தூர சைக்கிள் பயணங்கள் இவங்க மேற்கொள்றாங்க. எங்க பார்த்தாலும் அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு சைக்கிள்ல பையங்க போயிட்டே இருக்க பார்க்கலாம். நம்ம பையன் நினைப்போம், பின்னாடி போய் பார்த்தா சில சமயம் 50, 60, 70 வயசு ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான இயற்கை சார்ந்த கேளிக்கைகள் இருக்கு. அந்த மாதிரி கேளிக்கைகள் நமக்கு இந்தியாவில் இருக்கா? மிக குறைவு இல்லையா? நம்ம பயணம் பண்ணினா எங்க போறோம்? கோயில்களுக்கு போவோம். நம்ம கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு கோயிலுக்கு போறது என்பது ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் கழிப்பதற்கு தவிர வேற எந்த வகையிலையும் ஒரு ஆன்மீக அனுபவத்தை அளிப்பதில்லை. திருவண்ணாமலை போன்ற கோயில், மதுரை போன்ற கோயில்களுக்கு ஒரு சிறை கம்பி கூட மாதிரி அதை கட்டி வச்சிருக்காங்க. நீங்க நுழைந்ததுலேருந்து கம்பிகளுக்குள்ளா போய் சந்நிதி முன்னால் நின்று அப்படியே அடுத்த கம்பி வழியா வெளியே வந்துடும். சிற்பங்களை பார்க்க முடியாது. ஒரு கோயிலுக்குள்ள இருந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது. பழைய தீர்த்தாடனங்கள்ல சென்று தங்கி அந்த குளத்துல நீராடி குளிக்கணும். குளிச்சு தொழல் என்றுதான் மலையாளத்தில் நாங்கள் சொல்லுவோம். அந்த தீர்த்தத்தில் நீராடலைன்னா கோயில் போன புண்ணியமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குரிய எந்த கோயில் குளத்திலையுமே இன்னைக்கு நீராட முடியாது. ஒரு சொட்டு தண்ணி உடம்புல பட்டா டாக்டர்கிட்ட போய், டெர்மலாஜிஸ்ட போய் மருந்து சாப்பிடணும். அந்த அளவுல தமிழ்நாட்டு கோயில் குளங்கள் இருக்கு. இப்போ தீர்த்தாடனம் அந்த லட்சணத்துல இருக்கு. இது தவிர நாம் ஏதாவது பயணம் மேற்கொள்றோமா? ஊட்டிக்கு கிளம்புவோம். கோடை காலம் விட்ட உடனே எல்லாரும் ஊட்டுவோம். அதுவும் எல்லாரும் ஒரே காலத்துல ஊட்டி கிளம்புவோம். ஊட்டியை ஒரு தேனீ கூடு மாதிரி ஆக்குவோம். முட்டி மோதி நிற்போம். கூட்டத்தை தான் கூட்டமாக நின்று ரசிப்போம். சோளம் வாங்கி திம்போம், காஃபி குடிப்போம், பஸ்ஸில் நெருங்கி பிரிங்கி வீட்டுக்கு வந்து சேருவோம், அல்ல காரில் போயிட்டு திரும்பி வருவோம். அங்கே இயற்கை அனுபவம் கிடையாது. அப்போ இயற்கையை எப்படி அனுபவிக்கிறது? அதற்கான திட்டங்களை நாம போடணும். அதாவது இயற்கையில் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இது கேளிக்கையா பார்க்கக்கூடாது. உங்களை நோக்கி அதை இழுக்கக்கூடாது. உங்களுக்கு காஃபி வேணும்னா இயற்கையில போய் காஃபி கேட்கக்கூடாது. உங்களுக்கு உற்சாகமா இருந்தா கூச்சல் போடுவீங்கன்னா இயற்கையில கூச்சல் போடக்கூடாது. உங்களை ரத்து செய்யணும். படிப்படியா உங்களை இல்லாமல் ஆக்கி இயற்கையை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும். அதாவது அமைதி அடைந்துகிட்டே இருக்கணும். இந்த காட்டுக்குள்ள ஒருவன் சத்தம் போட்டானா அவனுக்கு இருக்குன்னு தானே. இந்த காட்டு மரங்கள் அவனை பத்தி என்ன நினைக்கும்? இந்த காட்டுக்குள்ள ஒருவன் ஆழ்ந்த அமைதி அடைந்தான் அவன் மனிதன். அதுக்கு நாம பயிலணும். நமக்கு மிக விரிவான காடுகள் இருக்கு, இயற்கை அழகு மிகுந்த இடங்கள் இருக்கு.
மிக குறைந்த செலவில் சென்று தங்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போய் தங்கலாம். அங்கெல்லாம் செல்போனை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்க வேண்டியதில்லை. பண்ணக்கூட அப்படி பண்ணுனா நீங்கள் அங்கே போக வேண்டிய வீட்டில் இருக்கிறத எதாவது பண்ணலாமே. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோத்தையும் விட்டு ஒரு சின்ன இயற்கைக்குள்ள ஒரு ரிட்ரீட், ஒரு 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 பின்னடைவு, ஒரு சென்று அடங்கி கொள்ளுதல், அதை நம்ம செய்யணும். அதை கொஞ்சமாக நம்ம குழந்தைகளுக்கு பழக்கணும். நாங்கள் இப்போ அண்மையில் பறவை பார்த்தலுக்காக சில வகுப்புகளை தொடங்கணும். நாங்கள் யூனிஃபை விஸ்டமில் அது 2 நாள் விடுமுறை இருந்தது. அது குழந்தைகளுக்கு அதான் பண்ணலாமே சொல்லும்போது 2 நண்பர்கள் பறவையில் பெரிய ஆர்வம் கொண்டவர்கள், அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க இதை பண்ணுறான்னு சொன்னாங்க. விஜயசாரதி, ஈஸ்வரமூர்த்தி 20 தான் பண்ணுறதா சொன்னாங்க. அதை ஆரம்பித்தோம். நாங்கள் உத்தேசித்தது கல்லூரி மாணவர்கள் அதுக்கு வரணும் என்று. ஆனால் நிறைய சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் தான் வந்தாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளை கொஞ்சமாக இயற்கையோடு அவங்க தொடர்பு படுத்த விரும்புகிறாங்க. இன்றைக்கி ஒரு 15-16 வயசான ஒரு இளைஞனை இயற்கையோட எந்த தொடர்பையும் வைக்க முடியாது. அவன் ஆன்லைனில் விழுந்து கிடக்கிறான். அவனுக்கான ஒரு ரகசிய கேளிக்கையில் இருக்கு. வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பைக்கு, அது இதுன்னு அவனுக்கு ஒரு நாய்ஸி வேர்ல்டு இருக்கு. அவனுக்கு அமைதியை நோக்கி அவனை கொண்டு போக முடியாது. ஒரு 10 வயசு குழந்தைக்குள்ளன்னா அதை கொண்டு போய் அதை சேர்க்கலாம். அது கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த 10 வயசு குழந்தைகள், 5 வயசு குழந்தைகள்லாம் இயற்கையில பறவை பார்த்தலுக்கு எப்படி வரும் என்று. ஆனா மிக ஆச்சரியமான விளைவு என்னவென்றால், அந்த குழந்தைகள் காட்டுக்குள்ள மிக அமைதி அடைந்தன. பறவை பார்த்தல் என்பது காட்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துருக்கிறது. எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்துருக்கணும். விடிய காலில் போய் உட்கார்ந்துருக்கணும் அமைதியா. ஒரு பறவை வருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அது இயற்கையிலிருந்து, ககன வெளியிலிருந்து வரணும். ஆனா அது வருவதற்காக இவங்க காத்திருக்கிறாங்க. பல குழந்தைகள் முதல் முறையாக இயற்கையுடைய மௌனத்தை தாங்கள் அறிந்தார்கள். இயற்கையுடைய மாபெரும் பிரம்மாண்டமான ரகசிய மௌனத்தை அவங்க அறிந்தாங்க. அதை அறிந்தா அதுக்கப்புறம் அந்த மௌனத்துக்குள்ள எப்போ வேணா நம்ம போக முடியும். நம்முடைய அத்தனை துயரங்கள்ல இருந்தும், அப்பனை நிலைகுலைவுகள்ல இருந்தும், அவ்வளவு சோர்வுகள்ல இருந்தும் விடுபட்டு நாம் போய் உட்கார முடியும். அந்த பயிற்சியை அந்த இளைஞர்கள் அறிஞ்சாங்க, அந்த குழந்தைகள் அறிஞ்சாங்க, அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு கொஞ்சம் ரசனை கொண்ட குழந்தைன்னா அதுக்கு இயற்கையோட ரசனையை, இயற்கையோட சுவாரஸ்யத்தை பயிற்றுவிக்கணும். சுவாரஸ்யம் என்பது ஒன்றுமே இல்லை. இதை இங்கே வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் மரம் மட்டும்தான். ஆனா இந்த வண்ணமயமான மரங்கள் நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரும் விடுதலை. அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். இங்க என்ன பண்றதுன்னு கேள்வியே கிடையாது. இங்க என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அப்போ நீங்க ஒரு ரிசார்ட்டுக்கு போனீங்கன்னா, இந்த ரிசார்ட்ல இன்னென்ன என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குன்னு அங்கே போகாதீங்க. ஏன்னா அதுக்கு சென்னையில் இருக்கலாமே. ரிசார்ட் என்பது இயற்கைக்குள்ள இருந்தா போங்க. அங்க ஒண்ணுமே கிடையாதுன்னா 500 மடங்கு 1000 மரம் ஒரு இயற்கை சூழல் மட்டும்தான் இருக்குன்னா போங்க. அங்க எந்த கான்டாக்டும் கிடைக்காதுன்னா போங்க. அங்க உங்களுக்கு நீங்க சாப்பிட்ட எந்த உணவும் கிடைக்காது, மினிமம் உணவு தான் கிடைக்குன்னா போங்க. அதுதான் இயற்கையோட இருக்கு. அங்க எல்லா சாப்பாடும் கிடைக்கும். கோழி சுட்டு தருவாங்க, நினைச்ச நேரத்துல காஃபி கிடைக்கும், டீ கிடைக்கும், எல்லா கொண்டாட்டம் இருக்குன்னா அது இயற்கை கிடையாது. அது வெறும் கேளிக்கை. இயற்கை மட்டும்தான் இருக்கணும், வேற எல்லாமே மினிமமா இருக்கணும். அங்க போய் இயற்கை மட்டுமா உட்காரணும். அதுக்கான பயிற்சியை உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கணும், இப்போவே கொடுக்கணும். வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் அந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க. நமக்கு நாமே அந்த கிஃப்டை கொடுத்துக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம இயற்கையோட சில நாட்கள் இருக்கணும். வளர்ந்த நாடுகள் முழுக்க அதை பயின்று கொண்டு இருக்கின்றன. நம்ம அங்கிருந்து எவ்வளவோ டெக்னாலஜியில இறக்குமதி பண்ணிக்கிறோம். தேவையில்லாத எல்லா என்டர்டைன்மெண்ட் இறக்குமதி பண்ணிக்கிறோம். எல்லா மொட்டாத்தனமான ஃபேஷன்ஸ் இறக்குமதி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை இறக்குமதி பண்ணிக்கிட்டா என்ன? அதுதான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்.